பொதுவெளியில் வந்து உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்களில் அவர் முன்னெடுப்பார். அதுக்கு பிறகு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா? அந்த பாட்டு பாடினவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா? போன 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த 5 வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா? எதுவுமே பொதுவெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்களில் ஒரு பாட்டாக பாடி பண்ணணுங்கிறதுல மொத்தம் 19 நிமிஷத்தில் 10 நிமிஷம் பேசிட்டு இப்போ இது போன்ற ஒரு பேர் இழப்பை உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து நான் இன்னும் கூட சொல்கிறேன், நான் அதில் அந்த போடப்பட்ட இப்போ வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அது நீதிமன்றத்தில் இப்போ விசாரணையில் இருக்குது. மொத்தம் அதில் போட்டதே வந்து 41 வழக்கு. ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 34 வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்டது. இடி எடுத்திருக்கிற கேஸில் 34 கேஸு போன அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ். 7 கேஸு தான் 2021க்கு பிறகு திமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ். ஆனால் விசாரணை போன ஆட்சியை பற்றி விசாரிக்காமல் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு. நீதிமன்ற வழக்கு முடியிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்கிறேன். நீங்கள் அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, 2 மடங்கு அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல், மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும், தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய் செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். நிறைய பேர் இப்போ கேள்வி கேட்டப்போ கூட சொன்னேன் நான், இது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏங்க திடீர்னு தள்ளி வச்சிங்க, ஏங்க 7 மணி நேரம் லேட்டாக வந்தீங்க, ஏங்க 12 மணிக்கு பேசுகிறாருன்னு சொல்லி 3 மணிக்கு காவல்துறையில் கடிதம் கொடுத்தீங்க, 7 மணி நேரம் காலதாமதம் எதனால் வந்து 1 மணி நேரம் வாகனத்துக்கு உள்ளே போய் அமர்ந்துக்கிட்டீங்க, எதனால் லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ளே கொண்டு போய் நிறுத்துனீங்க, கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்கலாமே, கூட்டம் ஆரம்பிக்கும் போதே வண்டியோட முன் சீட்லேயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டியிருக்கலாமே, கையெச்சரிக்கலாமே, இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பையும் அவங்களுக்கு இருக்குது.